இழந்து போனதை மீட்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளின் ஆராதனையில் ஒன்றிணையும்படியாய் இந்த காணொலி காட்சியுமாய் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களோடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஒன்றிணைந்து ஒரு பாடலோடு இந்த நாளின் வசனத்தை தியானிப்போம். ஓ பேலா திருஈரா ஈரில்தா மாபேதா ஏகமாய்ந்தனை லோகத்துக்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமா அன்பின் அதிசயமா ஓ பேலா திருஈரா யோவையும் ஆளுமா தேவ மைந்தனார் பாவிகளை மீட்டு வேணு கொயர்ந்த தமை ஏத்தனை தாழ்த்துகிறார் ஏத்தனை தாழ்த்துகிறார். ஓ பேலா திருஈரா ஜெமிதா மேசியா தேவதூதரின் சேனைகளை நாமும் சேர்ந்து பராபரனை பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம் பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். கிறிஸ்து பிறந்ததை நினைக்கிற இந்த நாளில, நினைவு கூறுகிற இந்த நாளில தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கைப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இந்த நாளிலே நான் தியானத்திற்கு தெரிந்து கொண்ட இந்த வேத பகுதியில் அவர்கள் தொழுது கொண்டு எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் திரும்பி போனார்கள். அவர்கள் வேறு வழியாய் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போனார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே இந்த சாஸ்திரிகள், சாஸ்திரம் அறிந்தவர்கள், படித்தவர்கள், கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, மேசியாவின் வருகையை குறித்து அவர்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் கால குறிப்புகளையும் அந்த நிகழ்வுகளையும் அறிந்து காத்திருந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆயத்தத்தோடு இருந்திருக்கிறார்கள் மேசியாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அவர்கள் வந்து இயேசுவையும், அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, இயேசுவையும் அவருடைய தாயாகிய மரியாளையும் யோசேப்பையும் கண்டார்கள். கண்டவர்கள் தாங்கள் ஆயத்தமாக்கி வைத்திருந்த அந்த விலையேற பெற்ற காணிக்கைகளை வைத்து தொழுது கொண்டார்கள். இந்த காணிக்கை படைக்கிறது, ஆராதிக்கிறதற்கு ஒரு அடையாளமாய்
மேசியாவை ஆராதித்தார்கள். ஆராதித்தவர்கள் தூதனால் எச்சரிக்கப்பட்டார்கள். எச்சரிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது வேறு வழியாய் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப போனார்கள். என் சிந்தையை கவர்ந்த காரியம், இயேசுவை தரிசித்த மனுஷன், இயேசுவை ஆராதிக்கிற ஒருவன், அந்த இயேசுவை ஆராதித்த பொழுது, ஆராதிக்க அவன் முற்படும் பொழுது தூதன் தேவ சித்தத்தை அவனுக்கு அறிவிக்கிறான். தேவனுடைய திட்டங்களை அறிவிக்கிறான். அவர்கள் போக வேண்டிய வழியை அவர்களுக்கு உணர்த்துகிறதையும், அவர்கள் அதுவரைக்கும் அந்த வழியில் அல்ல வேறு வழியில் அவள் கடந்து போனதையும் இங்கே பார்க்கிறோம். அதற்கு முந்தி அவர்கள் ஏரோதின் அரண்மனைக்கு போகிறார்கள். ராஜாவை சந்தித்தார்கள். அவர்கள் வருகிற வழியில மேசியாவை தேடி அவர்கள் சுய ஞானத்தின்படி பூமிக்குரிய ராஜாவிடத்தில் போனார்கள். ஆனால் அவர்கள் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவையும் ஆளத்தக்கதான அதிகாரமுடைய ராஜாதி ராஜாவை அவர்கள் சந்தித்த பின்பு இப்பொழுது ஏரோது இடத்துல போக வேண்டிய அவசியம் இல்லை, பூமிக்குரிய ராஜாவிடத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை, பூமிக்குரிய அதிகாரங்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது அவர்கள் பரலோக வழி நடத்துதலை பெற்றார்கள். பரலோக வழியை கண்டுகொண்டு அவர்கள் போனார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு பூமியில இயேசு பிறந்தார் என்று சொல்லி நினைவு கூறுகிற உங்களுக்கு நான் சொல்லட்டும், மெய்யாய் தேவனை ஆராதித்து தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனத்திற்கு பரலோக தேவன் தமது தூதனை அனுப்பி நமக்கு வழியை போதிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வழிகளில உண்டாயிருக்கிற சீர்கேடுகள், நம்முடைய தவறான வழிகளை குறித்து எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். நாம் எங்கே போனால் என்ன தீது வரும் என்கிறதை, அங்கே வஞ்சகமான தந்திரமான வார்த்தைகளில் விழுந்து விடாதபடிக்கு தப்பிக்கொள்ளுகிறதற்கு அங்கே சொல்லப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட நாம் எச்சரிப்படைந்து இயேசுடைய வழியிலே நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியத்தை துவங்கின நாட்களில மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இயேசு இது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று இருக்கிறது. அதுவரைக்கும் தங்கள் வழிகளை எடுத்துக்கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அப்படியானால் நம்முடைய வழியை திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்பி தேவனுடைய வழியில நடக்கிறவளாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதை தான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற அந்த யோவான் ஸ்நானகருடைய சத்தத்தை அங்கே துணிக்க பண்ணுகிறான் என்று ஏசாயா தீர்க்கதரிசனமாய் எழுதினதை வாசிக்க முடிகிறது. யோவானும் வந்து இயேசுவுக்கு முன்னாக வந்து அவன் அந்த காரியங்களை அறிவிக்கிறவனாயிருந்தான். இயேசு பிரசங்கிக்கிறதுக்கு முந்தி யோவான் தன் ஊழியத்தை துவங்கினவன். யோவான் சொல்லுகிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. என கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறதற்கு முந்தி, கிறிஸ்துவை தரிசிக்கிறதற்கு முந்தி, கிறிஸ்துவை ஆராதிக்கிறதற்கு முந்தி நம்முடைய சுய ஞானத்தின்படி, உலக ஞானத்தின்படி, உலக வழக்கத்தின்படி நாம் தேடினோம், ஓடினோம், செயல்பட்டோம், மேன்மையை தேடினோம். அரண்மனைக்கு போனது போல மேன்மையான, செழிப்புள்ள, ஊரிப்புள்ள, அதிகாரமுறைந்த காரியங்களை தேடினோம். ஆனால் இயேசுவை தரிசித்த பின்போ அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் என்று சொல்லி அவர் வழிகளிலே நடக்கிறவளாய் நீங்களும் நானும் மாற வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2ம் 3மான வசனங்களில் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் சுய வழியில போனார்கள். அங்கே சுய ஞானத்தின்படி போனார்கள். அவர்கள் தங்களுடைய சுயத்தை சார்ந்து செயல்பட்டார்கள் என்கிறதை அந்த பகுதியில் நாம் அறிய முடியும். அவர்கள் ஒரு ராஜாவானால்
அவர் அரண்மனையிலே தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுக்கு அடையாளங்கள் இருந்தது. அவளை வழி நடத்துகிற ஒரு விண்மீன் இருந்தும் கூட அவர்கள் அந்த விண்மீனை விட்டுவிட்டு அவள் சுயத்தை சார்ந்து சுய மானசீக வழி நடத்துவதில் தங்களை ஒப்புவித்துக் கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டார்கள் என்று கர்த்தர் கண்டாராம். மாம்சமான யாவரும், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் மாம்சத்திலே வாழுகிறவர்கள், மாம்சமானவர்கள் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டார்கள் என்று கண்ட தேவன் தான் அந்த மாம்சமான மனுஷன் மகிமையான தேவனுடைய வழியை பற்றிக்கொள்ள அவர் கற்றுக் கொடுக்கும்படியாய், மாதிரியை காண்பிக்கும்படியாய் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் நமக்கு வழியை காண்பித்திருக்கிறார். ஆகையினால்தான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று தன் சந்ததிக்கு அறிவிப்பான் என்று ஆபிரகாமை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். என் வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் அவருடைய வழிகளை காத்து நடக்கிறவளாயும் நம்மை சார்ந்திருக்கிறவளை அவருடைய வழிகளில் நடத்துகிறதற்கு வைராக்கியம் உடையவர்களாய், தீர்மானம் உடையவர்களாய், உறுதியுடையவர்களாய் இருந்தோமானால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருப்போம் என்று இந்த நாளிலே நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறத நாம் மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் நடத்த அறிந்திருந்தோமானால் தேவன் தமது இருதயத்தின் திட்டங்களை, தமது இருதயத்தின் சிந்தைகளை, தாம் செய்ய போகிற தீர்மானத்தின் விவரங்களை தமது ஜனத்திற்கு அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆகையினால்தான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த நாட்களில் வசனத்தை பிரசங்கிக்கிற நானாகிலும், வசனத்தை கேட்கிற நீங்களாகிலும், அல்லாவிட்டால் வசனத்தை போதிக்கிற எந்த போதகனானாலும், மேய்ப்பனானாலும், எந்த தீர்க்கதரிசியானாலும், எந்த சுவிசேஷகனானாலும், அல்லாவிட்டால் வசனத்தை கேட்கிற எந்த ஒரு விசுவாசியானாலும் செய்ய வேண்டிய காரியம் வசனத்தை கேட்டு அவருடைய வழியை இந்த வசனத்தின் மூலமாய் கண்டு அந்த வழியில நடந்து கனி கொடுக்கிற, பலன் கொடுக்கிற அனுபவம் இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், இதோ கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும்படியாய் கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள்பட அந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறதை நம்மாலே காண முடிகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமுமானவர், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என் வழியில, நான் காண்பித்த வழியில நடக்கிறவன் பிதாவினிடத்தில் வந்து சேருகிறவன் என்று பார்க்கிறோம். பிதாவண்டைக்கு போய் சேர வேண்டுமானால், அல்லாவிட்டால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன் திரித்துவ தேவன் இருக்கிற அந்த இடத்துல நாம் போய் வாசம் பண்ண வேண்டுமானால் இயேசு காண்பித்த அந்த வழியில நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். என கண்பான தேவ ஜனமே, இது சட்டம், இது ஆலோசனை அல்ல, இது சட்டம். அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். நாம் அவர் வழியிலே நடந்தால் மாத்திரம், அவர் நடந்தார் போல அந்த வழியிலே நடந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் இழந்து போன அந்த மேன்மையை, அந்த பரலோகத்தை, அந்த மகிமையுள்ள ஜீவியத்தை, அல்லாவிட்டால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை
இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் நடந்த வழி எது என்று சொன்னால் உபத்திரவத்தின் வழி. ஆகையினாலே சீஷர்களை திடப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்ன இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னாரே, நானே வழி என்று சொன்னாரே, அந்த வழி நாம் உபத்திரவங்களின் வழியாய் தேவ சமூகத்தில் கிட்டி சேருகிறது. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆகையினாலே தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பூமியில பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், கைவிடப்படுதல், புறக்கணிப்பு, நிந்தைகள், அவமானங்கள், ஏச்சுக்கள், தூஷணங்கள் எல்லாம் வரும். அவைகளை கண்டு தளர்ந்து போகிறவர்கள் அல்ல, அழைத்த அழைப்புல, பண்ணின தீர்மானத்துல, நாம் பண்ணிக்கொண்ட பிரதிஷ்டையில உறுதியுடையவளாய் நாம் நாள்தோறும் அவைகளை மாத்திரம் நோக்கி கடந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கிதியோனோடு யுத்தத்திற்கு போன ஜனங்கள் அல்ல, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், யார் உன்னோடு வர வேண்டும் என்கிறதை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜனங்களை தண்ணீர் இலண்டைக்கு நடத்து என்று சொல்லுகிறார். அங்கே கிதியோன் தண்ணீர் இலண்டைக்கு ஜனங்களை நடத்தும் பொழுது அங்கே தண்ணீர் குடிக்கிற விதத்தில் ஜனங்களை வேறு பிரிக்கிறார். ஒரு கூட்டத்தார் கையினாலே மொண்டு தங்கள் வாய்க்கெடுத்து குடிக்கிறதையும், இன்னொரு கூட்டத்தார் 300 பேர் கைகளை ஊன்றி அந்த தண்ணீரில கவிழ்ந்து அந்த தண்ணீரை நாய் நக்கி குடிக்கிறது போல குடிக்கிறவளை பிரித்தெடுக்க சொன்னார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதில் விளை மறைந்திருக்கிற ரகசியம், இந்த நாய் நக்கி குடிக்கிறது போல அவர்கள் குனிந்து இந்த தண்ணீரை நக்கும் பொழுது அந்த தண்ணீரில் சத்துருக்கள் வருவார்களானால், அல்லாவிட்டால் தங்களுக்கு முன்னும் பின்னும், தங்களுக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் நிகழ்கிற காரியம் அவர்களுக்கு தெரியும். அப்படியானால் அந்த தண்ணீரை நக்கி குடித்தவர்களுக்கு தங்களுடைய தரிசனம், தாங்கள் அழைத்த காரியம், தாங்கள் ஏற்றுக்கொண்ட காரியம் இன்னது என்கிறதை உணர்ந்து அந்த காரியங்களோடு கூட தங்கள் தேவைகளை சந்தித்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்ததை விளங்குகிறது. இன்றைக்கு இந்த வனாந்திர ஜீவியத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் நம்மை அழைத்த தேவன் நம்மை எந்த நோக்கத்தோடு அழைத்தார் என்று சொன்னால், அவருடைய வழிகளிலே நடக்கும்படியாய், அந்த வழி உபத்திரவம் மிகுந்த வழி, அந்த வழி பாடுகள் நிறைந்த வழி, அந்த வழி நெருக்கம் நிறைந்த வழி, அந்த வழி நம்முடைய மாம்சத்திற்கு ஏற்புடையதல்லாத, நம்முடைய மனமும் மாம்சமும் விரும்பாத, அல்லாவிட்டால் உலகத்தால் ஏற்புடையதல்லாத வழி. ஆனால் அந்த வழியில நீங்களும் நானும் கடந்து வர வேண்டியது மிக மிக அவசியமானது என்கிறதை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாய் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சமாதான வழி இங்கே சொல்லுகிறார். சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று ரோமர் எழுதுகிறார். நாம் அறிந்திருக்க வேண்டியது கிறிஸ்துவின் சமாதானத்தின் வழி. அங்கே மத்தேயுவில 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுகிறார். சமாதானத்தை அறிந்திருக்கிறவர்கள் தான், சமாதானத்தை பெற்றிருக்கிறவர்கள் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சமாதானத்தை உடையவராய் இருந்ததுனால அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருந்தார். அவர் சமாதானத்தின் வழிகளிலே நம்மை நடத்துகிறவராய் இருந்ததனால அவர் நம்மை சமாதானத்தின் வழியில நடந்து காண்பித்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் சமாதானத்தை காத்து கொண்டவர்களாய், சமாதானத்தின் வழியில நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அவரை காணும்போது
அவர் சமாதான பிரபு என்று ஏசாயா அவரை குறித்து சொல்லுகிறார். அவர் சமாதான பிரபு. ஆகவே அந்த பிரபுவை சார்ந்திருக்கிற, அந்த சமாதான பிரபுடைய வழியில நடக்கிற நாம் சமாதானத்தின் பாதையில நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. லூக்கா 1:79 வாசிக்கும் போது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இந்த வசனம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது. நம்மை சமாதானத்தின், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்த அருணோதயம் தோன்றி இருக்கிறது. உன்னதத்திலிருந்து இறங்கின அந்த அருணோதயம், அந்த அவர் நம்மை தோன்றின நோக்கம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்த. என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, அநேக குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். பண்டிகை அன்னைக்கு தான் சமாதான குலைவு, கொடுக்கல் வாங்கல் காரியங்கள், வஸ்திரங்கள் எடுக்கிற காரியங்கள், பண்டிகை கொண்டாடுகிற காரியங்கள், சமைக்கிற புசிக்கிற காரியங்கள், பகருகிற காரியங்களில சமாதான குலைவு ஏற்பட்டு அநேக குடும்பங்கள் சின்னாபினமாய் பிரிந்து போனதையும் சமாதானமற்று போனதையும் பார்க்கிறோம். கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கவும், சமாதானத்தின் வழியிலே நம்மை நடக்கவும், சமாதானத்தின் வழியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் மாறவுமே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்துவுடைய வழி உபத்திரவத்தின் வழி, கிறிஸ்துவுடைய வழி சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிற வழி. நான் நிறைவுக்கு வருகிறேன். கடைசியாய் வாசிப்போமானால் கொலோசையர் நிறுவம் 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிப்போமானால், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. இங்கே எழுதுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். முதலாவது, அவருக்குள்ள நாம் ஸ்திரப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் கொண்டு அவரிலே நிலைத்திருக்கிறவர்களாகவும், அதோடு மாத்திரமல்ல நாம் அவருக்குள் நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர் காண்பித்த வழிக்குள்ள, அவர் போதித்த போதனைகளுக்குள்ள, அவர் நமக்கு வகுத்து வைத்த திட்டங்களுக்குள்ள, அவர் நமக்கு நியமித்த நியமங்களுக்குள்ள, அவர் நமக்கு வகுத்த அந்த பிரமாணங்களுக்குள்ள நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே என்று எழுதுகிறார். இந்த வசனங்கள் நம்மை போதிக்கிறது. தேவன் நமக்கு உபதேசத்தை தந்திருக்கிறார். அவைகளிலே விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய் ஸ்தோத்திரத்துடனே என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லுகிற இருதயமுடையவர்களாய் அதிலே பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வழியில பெருக வேணும். தேவனை அறிகிற அறிவிலே பெருக வேணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதிலே நாம் பெருக வேணும். நம்மை மறைக்க வேணும். மாம்சமான நம்முடைய மாம்சீக காரியங்கள் மறைக்கப்பட்டு மகிமையான தேவன் வெளிப்பட நாம் ஜீவித்தோமானால் நாம் மெய்யான கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துவின் வழியில நடக்கிறவர்களாய், வேறு வழியாய் சென்று சொந்த தேசத்தை அடையவர்களாய் காணப்பட கூடும். நம்முடைய சொந்த தேசமாகிய பரலோகத்தில் தேவனோடு வாசம் பண்ண தேவன் கிருபைக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட கிருபைத்து கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில உம்முடைய பிறப்பை நீர் பூமிக்கு அருணோதயமாய் வந்து எங்களுக்கு வழியை காண்பித்தீர் என்று சொல்லி அந்த அருணோதயமாகிய நீர் சமாதானத்தின் வழிகளை எங்களை நடத்தும்படியாய் தோன்றினீர் என்று சொல்லி தியானித்த நாங்கள் உம்முடைய சமாதானத்தின் வழியில் நடக்க, உபத்திரவங்களை அனுபவித்து உபத்திரவங்களை சகித்து உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகளை சகித்து அந்த மகிமையை பிரவேசிக்க கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இந்த நாள் மகிழ்ச்சியும் இந்த நாள் துவக்கம் ஜீவிய காலம் முழுதும் உமக்காய் வாழ்கிற வாழ்க்கையுடையவளாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு எல்லா கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமையும் ஐக்கியமும் இன்றும் என்றும் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட அவருடைய வரைவிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
wish you happy Christmas. Praise the Lord. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். Happy Christmas, oh, 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 Happy Christmas, oh, 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 Happy Christmas.